கூலி படத்தோட ஒரு அப்டேட் சுட சுட வந்திருக்கு. 15 நிமிஷமே தான் ஒட்டுமொத்தமாக ஜெய்ப்பூர்லேயே அவங்க காட்சிகள்லாம் முடிச்சிட்டாங்க. அமீர் கானோட அவர் அடுத்த படமும் பண்ணுறாரு, அதையும் மறந்துடாதீங்க. ஹிந்திக்கு போகிறாரு. பாஷா 2 மாதிரியான ஒரு படத்தை பார்க்கலாம். ஒரு தளபதியில் வந்த ரஜினி ரொம்ப தெளிவாக இருக்காருங்க. எனக்கு இன்னொரு பாஷா வேண்டான்றதுல அவர் தெளிவாக இருக்காரு. விரைவில் சிம்புவும் மணிரத்னமும் இணைஞ்சு ஒரு படத்தை கொடுக்க போகிறாங்க. காவிரி 82. சிம்பு ரொம்ப தெளிவாக அடுத்த லைனப்பு அஸ்வத் மாரிமுத்து தேசிங்க பெரியசாமியோட நிறுத்தி வச்சிருக்காருன்றது நம்மளுடைய கேள்வி. அப்பா சாமி ஒரு தகலை போரும்னு சொல்கிறாரு சிம்புன்னு. அனல் அரசு படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஃபீனிக்ஸ் அடுத்து அன்பர் எல்லாரும் நடிக்க வச்சாரு, பயங்கரமா அடி வாங்க வச்சாரு, அடிக்க வச்சாரு. ஆனால் மம்தா பைஜு கூட சொல்லியிருக்காங்க விஜய் வந்து இந்த படம் அடுத்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெங்கட் பிரபு கூட கோ டு 2 அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பி ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த குவர்க்கி ஃபிலிம் மேக்கர் ஆஃப் தமிழ் சினிமா அவரோட தான் இணைஞ்சு பண்ணுறதாக சொல்கிறாங்க. திரும்ப ஒரு ரெட் ட்ராகனா ஜானி மாஸ்டர் வச்சு ஒரு ஷூட்டிங் பண்ணி அந்த டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணி அந்த பெருமையாக படம் எடுத்து தி பெஸ்ட் ஹியூமன் பீயிங் அந்த மாதிரியான சில விஷயங்கள் தி கிரேட் மொமெண்ட்லாம் போடுவது என்பது எத்தனை பேர் மனசை புண்படுத்து. கரை படைஞ்சிருக்கு. அது ரைட்டோ ராங்கோ, அது ஒரு கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அவரை நம்ம தூக்கி பிடிச்சி கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? இந்த விக்னேஸ்வரன் யதார்த்தமானவர் தான் என்று அந்த கோட்டை தாண்டி போயிட்டார். உங்களுக்கே தெரியும் அவர் நார்மல் பீப்புள் இல்லைன்னு சொன்னது தான் இந்த சமூகம். மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ஜேர்னலிஸ்ட் பரதனந்தன் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம் டாமினிக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாமினிக். என்ன நடக்குது கோலிவுட்டில் அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள ஒன்று நடக்குது, வெளியில் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உயிருடன் இருக்கிறார் விக்னேஷ் சிவன், உலகுடன் இருக்கிறார் நயன்தாரான்னு சொல்லிட்டு அவங்க போடுற கேப்ஷன்ஸும் சரி, வர நியூஸஸும் சரி, அவங்க பண்ணுற எல்லாமே சர்ச்சை. அண்மையில் பார்த்தீங்கன்னா ஜானி மாஸ்டருக்காக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. ஜானி மாஸ்டர் ஆப்வியஸாக என்ன ப்ராப்ளத்தை கிராஸ் பண்ணி வந்தாருன்னு தெரியும். அவர் தப்பு பண்ணாரா இல்லையா அந்த கோட்டுக்குள்ளே நம்ம போவேணாம். ஆனால் அவரை தொட்டா சர்ச்சை அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை இவங்க பண்ணுறது அவங்களோட ஓன் ப்ரொமோஷனுக்கு. பல நேரங்களில் நம்ம சினிமா பிரபலங்கள் பல பேர், சினிமா பிரபலங்கள் பல துறையில் இருக்கிற பல பேர் சில நேரங்களில் பிரெயின் ஃபெயிலில் நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரிய மாட்டேங்குது. இது ஜானி மாஸ்டர் வந்து நீங்கள் ஆல் வெல்கம் டு ஒர்க் வித். அதுவே வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வைரமுத்துக்கு ஒரு யாட் ஸ்டிக்கு, சின்மயிக்கு ஒரு யாட் ஸ்டிக்கு, அவருக்கு ஒரு யாட் ஸ்டிக்கா? குற்றம் சொன்ன சின்மயிக்கு பேனே கொடுப்பீங்க, படம் கொடுக்க மாட்டேன்றீங்க. வைரமுத்து எந்த படத்துலையாவது வந்துட்டா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டா சின்மயி அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, இவரை நீங்கள் ஏன் வந்து அழைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்க எழுப்புறாங்க சமூக வலைத்தளங்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கும்போது ஜானி மாஸ்டர் வச்சு ஒரு ஷூட்டிங் பண்ணி அந்த டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணி அந்த பெருமையாக படம் எடுத்து தி பெஸ்ட் ஹியூமன் பீயிங் அந்த மாதிரியான சில விஷயங்கள் தி கிரேட் மொமெண்ட்லாம் போடுவது என்பது எத்தனை பேர் மனசை புண்படுத்துது. அது சார்ந்த விஷயங்கள் அதை பார்க்குறவங்களுக்கு இது புரிஞ்சு பண்ணுறாங்களா? சில நேரங்களில் தனியாக கூட்டி பாராட்டிட்டு போங்க, கேரவானில் கூப்பிட்டு நீங்கள் வந்து விருது கொடுத்துட்டு கூட போங்க, உங்க யாரையும் கேட்க போகிறதில்ல. ஆனால் ஒரு கரை படைஞ்சிருக்கு. அது ரைட்டோ ராங்கோ, அது ஒரு கோர்ட்டில் கேஸ் இருக்குது, பெண்டிங் இருக்குன்னா அவரை நம்ம தூக்கி பிடிச்சி கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு பேசிக்கான கேள்விக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி நகர வேண்டியிருக்கு. பட் ஆஃப்கோர்ஸ் இன்றைக்கி சோஷியல் மீடியா யுகம். அதில் வந்து யார் சத்தமாக கத்துறாங்களோ, யார் வந்து தங்களை வந்து முன்னிறுத்துறாங்களோ அவங்க அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக தெளிவாக தெரிஞ்சவர். நயன்தாரான்னு சொல்ல மாட்டேன், விக்னேஷ் சிவன். அதே நேரத்தில் நயன்தாரா ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஒரு விஷயத்தில். சினிமா இன்னும் எத்தனை நாளைக்கு நமக்குலாம் சாப்பாடு போடணும்னு தெரியாது. பிகாஸ் எவ்ரிபடி ஆஸ் அ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன் சினிமா. நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவீங்க. ஸோ இன்றைக்கி அவங்க செய்யாத பிஸ்னஸ் என்ன இருக்குது? இன்றைக்கி மல்டிஃபேரியஸ் பிஸ்னஸ் சந்தோஷமான விஷயம் தான், ஒரு தைரியமாக பண்ணுறாங்க பிஸ்னஸ் இல்லை. பட் அடுத்தடுத்த தளங்களில் அவங்க தெளிவாக இருக்காங்க. உலகம் உயிரோடையும் அடுத்த தளத்துக்கு போயிட்டாங்க. நாம தான் வந்து இன்னமும் சாதாரண நார்மல் பீப்புள் கிடையாது. தே ஆர் நாட் நார்மல் பீப்புள். யார் தெரியுமா உங்களுக்கு? இப்போ அதுதாங்க பிரச்சனை. அவங்க பாதி சத்தம் போட்டா சுத்தி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஆட்கள். அவங்க அதுக்கு மேல சத்தம் போட்டு கண்ணா அப்படின்னு சாதாரண ஆட்கள் கிடையாது. ஒரு 3 நாள் விழுந்து சிரிச்சோம் அந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்து. இப்போ நயன்தாரா அவங்களை எடுத்துப்போம். அவங்க முழுக்க சினிமாலேயும் இந்த பிஸ்னஸ்லேயுமே ஒரு ப்ரெஷராக இருக்காங்க அப்படின்றப்போ விக்னேஷ் சிவன் ஒரு நார்மலாக நம்மள மாதிரியான ஒரு சோஷியலில் இருக்கக்கூடியவர் தானே. அவர் மீம்ஸ் பார்ப்பாரு, எப்படி இது ட்ரோல் ஆகுன்றது முன்னாடியே தெரியும். ஜோவியலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நம்ம வந்து கண்டென்ட்டாக மாறிடக்கூடாங்கிறத யோசிக்கணும்ல. இல்லைங்க, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் சொன்னதான். ஏன்னா இதே விக்னேஷ் சிவன் வந்து ஒரு அளப்பரிய வாய்ப்பு ஒன்று அஜித் ஐயக்க கிடைக்குது. அது எப்படி மிஸ் ஆச்சு? ஏன் மிஸ் ஆச்சு? விடாமுயற்சின்னு ஒரு படத்தை நம்ம கொடுத்து அதுக்காக இவர் போனதெல்லாம் நம்ம எல்லாரையும் சோதிச்சிட்டாங்க, ரைட்டு. ஆனா அதையே மிஸ் பண்ணவர். இப்போ வந்து CLIK ஆகுது. அதுவும் எடுத்துக்கொண்டே இருப்பான்ற குற்றச்சாட்டும் அவர் மேலே வச்சுக்கிட்டே இருக்காங்க அவர் தயாரிப்பாளர்கள் தரப்புல. எப்பங்க படம் முடிப்பீங்கிற அளவுக்கு எக்ஸ்டன் போய்கிட்டே இருக்கு. அதுவும் அஃப்கோர்ஸ் பிரதீப் வந்து பிஸியான ஆர்டிஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இவரும் கொஞ்சம் வெளியே வராரு. திடீர்னு வந்து ஒரு ஆடியோ லான்ச் உட்காந்து என்னன்னு கேட்டால் அந்த படத்தில் 4வது காட்சியில் வரக்கூடிய 3வது பாட்டை எழுதியிருக்கிறது விக்னேஷ் சிவன் எல்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான பல மல்டி விஷயங்கள் அவரும் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஆஸ் அ டைரக்டரா அவர் ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே தொடர்ந்து படங்கள் கொடுக்குற பட்சத்தில் திருப்பி விக்னேஷ் சிவனை நம்ம வந்து ஒரு ஜாலி, நீங்கள் சொன்னக்கூடிய அந்த விக்னேஷன் யதார்த்தமானவர் தான் என்ற அந்த கோட்டை தாண்டி போயிட்டார். உங்களுக்கே தெரியும்
அவர் நார்மல் பீப்புள் இல்லைன்னு சொன்னது தான் இந்த சமூகம். ஆமா அவங்களோட சேர்ந்து பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்னு அவரோட சேர்ந்து நீ நார்மல் பீப்புளே இல்லைப்பான்னு அவரே நம்ப வச்சுட்டாங்க ஆழ் மனசுல போய். அதனால அவங்க அப்படிதான் இருக்காங்க. முன்னாள் சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசிட்டோம். ஸோ இந்நாள் சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசணும். கூலி படத்தோட ஒரு அப்டேட் சுட சுட வந்திருக்கு. அமீர் கான் படத்தில் இணைஞ்சிருக்காரு. இந்த இணைப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் பேஸ் பண்ண இணைப்பாக பார்க்கணுமா? கண்டிப்பா. ஒரு பஃபே மீல்ஸ் இருக்கு தெரியுமா? ஆமாம், நல்ல பஃபே மீல்ஸ் போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு கார்னரில் வந்து சவுத் இந்தியன் ஃபுட் இருக்கும். ஃபுட் இருக்கும், இந்த பக்கம் ஆந்திராவோட பருப்பு இருக்கும், இந்த பக்கம் கேரளா புட்டு வச்சுருப்பாங்க, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பெங்காலி ஸ்வீட் வச்சுருப்பாங்க, ரசகுல்லான்னு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பிளேட்டில் போட்டு சாப்பிட போகிறோம். டேஸ்ட் மொத்தமாக எப்படி இருக்குன்னா நம்ம எடுக்கிற டைம் எவ்வளோ எடுத்து சாப்பிட்றோம், என்ன குவான்டிட்டி, எதை எதுக்கு பண்ணி எடுக்கிறோன்றதை மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லாயிருக்கும். எடுத்தோடனே ஆசையில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு உட்காந்தோன்னா தட்டே கேவலமாக இருக்கும் பார்க்க. பிரச்சனை என்னன்னா இப்போ வர பேன் இண்டியா படங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. 15 நிமிஷமே தான் ஒட்டுமொத்தமாக ஜெய்ப்பூர்லேயே அவங்க காட்சிகள்லாம் முடிச்சிட்டாங்க. அது பெரிய சர்ப்ரைஸ்லாம் இல்லைங்க. நேற்று வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ரிவீலிங்க்கு ஒரு ஃபோட்டோ போட்டாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜெய்ப்பூரில் அமீர் கான் எப்படின்னா எல்லாத்தையும் அவரே அறிவிச்சுட்டு வரும்போது இந்த படம் நடிக்கிறது. ஏன்னா வந்து சன் பிக்சர்ஸ் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க. இவர் நடிக்கிறாரு அந்த நியூஸ் எல்லாருக்கும் வந்து பரவி நடிச்சு டப்பி மூச்சு எல்லாம் முடிஞ்சிச்சுன்ற அளவுக்கு அவர் சொல்லிட்டாரு, அவரே எல்லாம் சொல்லிடுவாரு. பட் எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு ஹிந்தி பேஸ்ல ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தா, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் அது எந்த அளவுக்கு ஹிந்தியில் கொண்டு போய் கேரி பண்ண போகுது. எனக்கு அதுலேயும் பெரிய நம்பிக்கை இல்லை. அப்படி பார்த்தா கண்ணப்பா சமீபத்தில் அக்ஷய்குமார் பண்ணியிருந்தாரு, ஹிந்தியில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதனால் கண்டென்ட்டை பொறுத்து தான் படம். நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீ வாமா, ஆனால் நல்ல படமாக கொடுத்தனால யாராக இருந்தாலும். ஏன்னா ரஜினிகாந்தே அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அண்ணாத்த எங்கே ஓடிச்சு, வேட்டையன் எங்கே ஓடிச்சு, சரி லால் சலாம் எங்கே போச்சு. ஸோ சில சிக்கல்கள் அவருக்கும் இருக்குது. ஸோ கண்டென்ட் தாங்க இங்கே மெயின். தமிழ் சினிமாவில் மறந்துடாதீங்க, சமீபத்தில் ஒரு ரெவல்யூஷனாக போய்கிட்டு இருக்கிறது லப்பர் பந்தில் ஆரம்பித்து குடும்பஸ்தனு, மாமனு, அதுக்கு எல்லாமே ஃபேமிலி ஃபிலிம்ஸ்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன படம் 11 மாதிரி லவ் மேரேஜ் 11 இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் வந்து ஒரு 2 வாரம் தியேட்டரில் நிற்குது அப்படின்னா கண்டென்ட் தான் காரணம். நீங்கள் பிரம்மாண்டத்தை காட்டினா இனிமேல் எங்களை ஏமாற்ற முடியாதுன்றதுக்கு எக்ஸாம்பிள் இந்தியன் 2ல் ஆரம்பித்து லால் சலாம் வந்து அந்த தக்லீஃபை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம், அடுத்து வச்சிருக்கேன். அதான் அதை தாண்டி இப்படி வரக்கூடிய சமீபத்திய பெரிய படங்கள் எல்லாமே வந்து ஒரு உதவாங்கிற இடத்துல இருக்குது. ஜனங்களுக்கு பொறுமை இல்லை இந்த மாதிரி பார்க்கறதுக்கு. அது இன்னும் சமீபத்தில் ஒரு கொடுமைகள் என்ன சோதிக்காரங்கன்னா குறைஞ்சது 3 மணி நேரம் 5 நிமிஷம் தான் படம் போன்றாங்க. பெரிய படங்கள்லாம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுலேருந்துலாம் மாறுபட்டு லோகேஷ் அவரோட டெம்ப்ளேட்டை உடைச்சு, ஏன்னா அமீர் கானோட அவர் அடுத்த படமும் பண்ணுறாரு, அதையும் மறந்துடாதீங்க. ஹிந்திக்கு போகிறாரு, தமிழ் ஃபிலிம் பண்ணுறாரு. தமிழ் நடிகர்கள், தமிழ் இயக்குநர்கள் ஹிந்தியில் வந்து எப்பயுமே போய் அப்பப்போ படம் பண்ணிட்டு அந்த கோட்டை தொட்டுட்டு கபடி மாதிரி வரதை நம்ம பார்த்துருக்கோம். முருகதாஸ் உட்பட சமீபத்தில் அந்த மாதிரி அதுவும் பண்ணுறதுனால அமீர் கான் நட்பின் ரீதியாக ரஜினி மேலே இருக்கிற அன்பினால் நடிச்சிருக்காரு. ஷாருக் கான் மட்டும்தான் லுங்கி டான்ஸ் ஆடணுமான்னு ஏன் அமீர் கான் பண்ணால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களா? ரஜினி துதி பாட போகிறார் இந்த படத்தில், வாழ்க சூப்பர் ஸ்டார்னு சொல்ல போகிறாரு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? இப்போ எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. இப்படி தான் லியோ வந்தது. லியோவில் பார்த்தீங்கன்னா பெரிய கேஸ்டன் கூட தான். அதில் டேரக்டர்ஸ் எத்தனை பேருன்னு பார்த்துருப்போம். நம்ம அனுராக் கஷ்யப் இருந்தார், மிஷ்கின் இருந்தார், கௌதம் மேனன் இருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு கௌதம் மேனன் எல்லா படத்துலையும் இருக்காரு. சரி, அவரை வந்து நம்ம லிஸ்ட்டில் விட்டுருவோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டேரக்டர் கிடையாது, ஆக்டர் அவர். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து டைகர் ஷெரூஃபாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படி கிடையாது, அது தளபதி படம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட கூலியுமே அப்படி தானே. இப்போ ஷோபின் ஷாயர் இருக்காப்புல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பண்ணா இருக்கார், தெலுங்கு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஆள் இருக்கிறாங்க, கன்னடம்லேருந்து ஆள் வந்திருக்காங்க, இப்போ அடுத்து ஹிந்தியும் வந்து கால் வச்சிருச்சு. இது யாரோட படமாக இருக்கும்? நீங்கள் மோகன்லால், ஓகே, சிவராஜ்குமார் இவங்கெல்லாம் நடிச்சாங்க. ஆமாம், ஜெயிலர் யார் படம்? அது சூப்பர் ஸ்டார் படம் தான். அதே தான். அண்ணா தேல வந்து இப்போ கேரளாலேருந்து ஹீரோயினை கூப்பிட்டு வருவீங்க, வில்லன்லாம் பிரம்மாண்டமாக போடுவீங்க. யார் படம்? அது ஜெயிலர் 1ல் டைகர் ஜாக்கி ஷெராஃப்லேருந்து எல்லாருமே இருந்தாங்க. தலைவர் அப்படின்னா சூப்பர் ஸ்டாருக்கு வந்துட்டு அது சூப்பர் ஸ்டார் படம். அது என்னவாக இருந்தாலும் கம் வாட் மே, அது ரஜினிகாந்தினுடைய படமாக, ரஜினிகாந்தே அதில் ட்ராவல் பண்ணக்கூடிய படமாக தான் இருக்கும். அண்ட் லோகேஷ் கனகராஜ் எப்படி பண்ணுறாருல தான் ஆச்சரியம். ஏன்னா செல்ஃப் ப்ரோக்ளைம்டு கமல் ஃபேன். முதல் நாள் அவர் படம் எடுத்த ஆண்டிலேருந்து நான் கமலை பார்த்து தான் வளர்ந்தேன். கமலை விட்டா எனக்கு சினிமா தெரியாது, கமலும் நானும் பெருசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர். அவருக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டார் அடுத்த படமே ரஜினி வந்திருக்குன்னு, இருந்தால் கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பாரு நினைக்கிற அந்த வார்த்தைகள் சொல்லாமல். பட் அவர் ரஜினியை எப்படி இயக்க போறான்றதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. பாஷா 2 மாதிரியான ஒரு படத்தை பார்க்கலாம். ஒரு தளபதியில் வந்த ரஜினி ரொம்ப தெளிவாக இருக்காருங்க. எனக்கு இன்னொரு பாஷா வேண்டான்றதுல அவர் தெளிவாக இருக்காரு. ஸோ இவரே பாஷா கதையை சொன்னா கூட எங்கிட்ட வரவங்கலாம் ஒரு ஸ்டேஜில் சொல்லும்போது காலி பண்ணுறாதீங்க, அவர் அதே தான் சொன்னார். பாஷா கதையை என்கிட்ட வராதீங்க, ஒரு பாஷா தான் அப்படின்ட்டாரு. அவர் நினச்சி தான் 2 பண்ணிருக்கலாம். எத்தனையோ படத்துக்கு 2 பண்ணுறாங்க இன்னைக்கு. பாஷா ஏன் தொடர முடியல? ஆனால் அஃப்கோர்ஸ் 2, 3, 4, 5, 6, 7, 8 நம்ம ஹீரோஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பாஷா. அஜித்
அஜித்ல ஆரம்பிச்சு ரஜினிலேருந்து விஜய்லேருந்து எல்லாம் ஆளுக்கு ஒரு பாஷா பண்ணிட்டாங்க. ஆமா. பட் இருந்தாலும் தலைவரே பண்ணாரு. எந்திரன் 2 பண்ணாருல. அவரே பண்ணிட்டார் சார். அதனால எல்லாமே வந்து வந்துருச்சு. பட் ஒரு பாஷா தான். அந்த அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரியும். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 அந்த ப்ரமோ பார்க்கும்போதும் சரி, ஏதோ ஒரு அண்டர் வேர்ல்டு. ஏன்னா அது லோகேஷ் கனகராஜ் வந்து அண்டர் வேர்ல்டும் லோகேஷ் கனகராஜும் ஒரு குடையின் கீழ் இருவர்ன்ற மாதிரியான ஒரு பிணைப்பு அது. இப்ப மீம் வந்தது, மீதி கொக்கைன்லாம் எங்கடா, எல்லாத்தையும் கூலி ஷூட்டிங்கா லோகேஷ்ட கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஆயிட்டு இருக்கு. தமிழ் சினிமா நம்பக்கூடிய ஒரு படமா கூலி இருக்கு. காப்பாத்திடணும்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க நான் திருப்பியும் சொல்றேன், கண்டென்ட் இஸ் த கிங். 1000 சொன்னாலும் கண்டென்ட் இறுதியா ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்ச ஒரு ஆடியன்ஸுக்கு எப்பா எனக்கு நான் கொடுத்த காசுக்கு ஏன்னா நம்ம 1000 விமர்சகர்களுக்கு 1000 பேசலாம். இதுல பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குன்னலாம், பெரிய மியூசிக் டைரக்டர் இருக்குன்னலாம். திருப்பியும் நான் சொல்றேன், மணிரத்னம் கமலஹாசன் 30-35 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறமும் ஒரே ஷோல ச்சே அப்படின்ட்டு வெளில வர்றாங்க. ஆடியன்ஸ் அப்ப எவ்வளவு தெரியும். இதுவாவது வந்து லோகேஷ் சமீபத்தில் இட்டு கொடுத்த ஒரு இயக்குனர், ரஜினிகாந்த் வந்து தன்னோட கரியர்ல எண்டில் இருக்காரு, ஆனா நம்பர் 1ஆவே இருந்துட்டு இருக்காரு. இவங்க இணையறாங்கன்றது பொதுவான விஷயம். ஒரு பேன் இண்டியா படம், எல்லாருமே எல்லா லாங்குவேஜும் பேன் இண்டியா படம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த காம்பினேஷன் வேர்ல்டே திருப்பி பார்க்க வச்ச நாயகன் வந்து 2 பேர் திருப்பி வராங்க. அதுவும் ரஹ்மானோட இணைஞ்சனா எப்படி வந்திருக்கும். ஆனா வச்சாங்களா, மூஞ்சி மேலே ஒரு குத்து வச்சாங்களா? உங்களை யார் எதிர்பார்க்க சொன்னாங்க? உங்களை யார் எதிர்பார்க்க? அதே மாதிரி தான் கூலியும் தலைவருக்காக தலைவர் ஃபேன்ஸ் போறாங்க அப்படின்னு பட்சத்தில் ஒரு ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ரஜினிகாந்தை வைத்து ஒரு அற்புதமான ஒரு படத்தை நான் கொடுக்குறேன். அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் பேக்டு மசாலா, ஒரு அண்டர் வேர்ல்டு, நீங்கள் சொல்லக்கூடிய மெத்து கொக்கைனு அண்டு சிந்தட்டிக் எல்லாம் வந்து வேண்டாங்க, யூஸ் பண்ணாதீங்கன்னு கடைசி ரீலில் சொல்லுவாங்க. படம் ஃபுல்லாக காமிச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எனக்கு இப்போ ரஜினி சார் பற்றி ஒரு கேள்வி இருக்குது. நான் கேட்கல, இது பொதுவாக சோஷியல் மீடியாவில் தேசிங் பெரியசாமி ஃபோட்டோ வரும்போதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் வரக்கூடிய ஒரு கமெண்ட் தான். என்ன அப்படின்னா, தேசிங் பெரியசாமியோட கெரியர் இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுக்கு தலைவர் ஒரு ரீசன் அப்படின்றாங்களே. அதுதான் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசியிருப்பார் தலைவர். எங்கிட்ட கதை சொல்ல வரவங்கலாம் ஒன்று பாஷா 2 சொல்கிறாங்க, இல்லைனா பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் என்ன வச்சு கதை சொல்கிறாங்க, ப்ரொடியூசர்கிட்ட போனால் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றது. அது மேபி நான் அது தேசிங்குவாக தான் பார்க்குறேன். நான் தேசிங்க சொன்ன கதை அப்படியாப்பட்ட ஒரு கதை டிமாண்ட் ஸோ மச் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேல்யூ அப்படின்றது. பட் ஒரு எசிடேஷனில் பண்ணலான்னு தலைவர் கொஞ்சம் டிலே ஆனது உண்மைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த காத்திருப்புக்கு அப்புறமாகத்தான் அவர் சிம்பு கிட்ட போகிறாரு. அஃப்கோர்ஸ் அந்த இடத்துலையும் அவங்களுக்கு வந்து அங்கேயும் அவருக்கு ஒரு பெரிய சர்க்கிள்னா கமல்ஹாசன் ப்ரொடக்ஷனில் அப்படின்னும்பொழுது கமல் ப்ரொடக்ஷன், சிம்பு நடிக்க, தேசிங்க பெரியசாமி, அப்புறம் கமலும் ஜகால்னு சோனி டைப் போகுது. கமல் விலகிறாரு. சரி சிம்புவில் நானே டேக் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த என்ஓசி கமல் எழுதி கொடுத்துட்டாரு. நீங்கள் இந்த 10 கோடி 5 கோடி 9 கோடிலாம் கேட்கல, என்ஓசி கொடுத்து சிம்பு போனா போகிறோம் அப்படின்னு அனுப்பிச்சிடுறாரு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இது ஆரம்பிக்கலான்னு போது சிம்புக்கு கம்யூனிட் வந்துருது. 49 வந்து இவர் வெற்றிமாறன், 50 வந்து அஸ்வத் மாரிமுத்து. அது வந்து 8 மாசம் ஆகும். 51 தான் இதை பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை 50ஆவே இதை பண்ணா கூட, தேசிங்க பெரியசாமியை பண்ணா கூட உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு டைம் இருக்கு. ஏன்னா வெற்றிமாறன் உங்களுக்கு தெரியும், கொடுத்ததை விட 2 மடங்காக நேரம் எடுத்து முடித்து விடுவார். ஸோ அப்போ அந்த டயத்தை என்ன பண்றதுன்றதுனால தான் தேசிங்க பெரியசாமி கோ டு த ரூட் ஃபர்ஸ்ட். ஏன்னா பெரிய படத்தையே கையில் வச்சு உட்காத்தானே இருக்கணும், ஒரு சின்ன படம் பண்ணிட்டு பெரிய படம் வரேன்னு சொல்லிட்டு மணிகண்டன், குடும்பஸ்தன் மணிகண்டனோட ஒரு ஜாலி, இப்போ ஃபர்ஸ்ட் படமே ஜாலி ஃபன் ஃபிலிம் தான். அந்த மாதிரி ஒரு ஃபன் ஃபிலிமாக ஜாலியாக ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம் பண்ணி முடிச்சுட்டு 2 படம் முடிச்ச கையோட தான் சிம்பு கிட்ட வராரு. ஸோ அவரை பொறுத்த மட்டும் அந்த காத்திருப்பு வீண் போகாது. ஏன்னா நம்ம நெல்சன் அவர் நடிகர் இயக்குனர் பார்த்து என்ன ஒரு காத்திருப்பு, இதெல்லாம் எத்தனை வருஷம் காத்திருப்பு. அதனால இது ஒன்றும் இல்லை. பட் இவர் ரன்னிங்லேயே இருக்காரு, கதை பிடிச்சிருக்கு. உச்சபட்ச நட்சத்திரங்களை அவர் அங்கீகரிக்கிறாங்க. ரஜினி ஓகே சொல்லியிருக்காரு, கமல் ஓகே சொல்லியிருக்காரு, இன்னைக்கு சிம்பு ஓகே பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு. பட் இந்த முறை நடந்துரும்னு நம்பலாம். அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ தேசிங்க சொன்ன கதைக்கு வந்து லாங் ஹேர் வேணும். எத்தனை படத்தில் சிம்பு லாங் ஹேர் மெயின்டைன் பண்ணுவார்? வட சென்னையில் இதை பண்ண முடியாது. அதுதான் ஒரு மேட்டராக சொல்லணும். லாங் ஹேர் மணிரத்னம் படத்துக்காக தக் லைஃப்க்கு வச்சாரு. என்ன கோவமோ என்ன ஆச்சோ தெரியல. ஷூட்டிங் முடிஞ்சு உடனே அமெரிக்கா போ, ஃபாரின் போ, ஐ மீன் விச் கண்ட்ரி வாண்ட்ஸ் டு கோ, கண்ட்ரி போ, முதல்ல என் முடிய வெட்டு அப்படின்ட்டாரு. அவருக்கு பாவம் என்ன விரக்தியோ, என்ன அவர் என்ன எதிர்பார்த்தாரோ, என்ன நடந்துச்சோ தக் லைஃப்ல. நான் அவர் ரியல் தக் அப்படின்னா அவர் நேரம் போனார், முடிய வெட்டி இந்த முடிய அப்படின்ட்டாரு. அந்த கோவத்தை அவர் முடியல தான் காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் பல தடவை பேசப்பட்ட ஒரு விஷயம், விரைவில் சிம்புவும் மணிரத்னமும் இணைஞ்சு ஒரு படத்தை கொடுக்க போகிறாங்க. காமெடி 82. இந்த படம் முடிஞ்சிருச்சு. இது படம் முடிகிறது முன்னாடி வரைக்கும் சிம்புவும் அவரும் அந்த இதில் இருந்தாங்க. இப்போ சிம்பு ரொம்ப தெளிவாக அடுத்த லைனப்பு அஸ்வத் மாரிமுத்து, தேசிங்க பெரியசாமியோட நிறுத்தி வச்சிருக்காருன்றது நம்மளுடைய கேள்வி. அப்பா சாமி ஒரு தக் லைஃப் போரும்னு சொல்கிறாரு சிம்புன்னு ஒரு பேச்சு இருக்குது. இப்போ கமல் சார் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அன்பறிவோட படம் ஒரு பக்கம் டேக் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லி போய் பார்லிமெண்ட்டில் வந்து நான் கமலஹாசன் நான் ஓத்தெடுப்பார். அதுவும் ஜோக்கிங், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. கமலஹாசன் வந்து அன்பறிவு ஆக்ஷன் பேக்டு படம், அது கச்சா மச்சான். ஏன்னா இப்போ தான் அனல் அரசு படம் பார்த்துட்டு வந்திருக்கோம், ஃபீனிக்ஸ். அடுத்து அன்பறிவு எல்லாரும் நடிக்க வச்சாரோ இல்லையா, பயங்கரமாக அடி வாங்க வச்சிருக்காரு, அடிக்க வச்சாரு.
நான் படம் பார்த்துட்டு இருந்தேன் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அண்ணா நீங்க வந்து எல்லாரும் நடிக்க வைக்கல அடிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்படியே ஸ்டன் பீக்டா இருக்கு. அப்ப அன்பரியோட படம் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா அன்பரி இன்னும் அவங்க வந்து நேஷனல் அவார்ட் வின்னிங் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்ஸ். அவங்க படத்துக்கு என்ன எதிர்பார்ப்போட போவீங்க? அவர் படம் பண்ணா என்ன எதிர்பார்ப்பீங்க? கிரேசி மவுண்ட் டயலாக் இருக்கிற படம்னா சிரிக்கணும்னு ஆமா போவீங்க. ஆமா. அப்ப அன்பரி படம் பண்ணா ஆக்ஷனை பார்க்கணும், அப்படியே நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்து பைசப்ஸ். வச்சுக்கணும் ஸ்க்ரீன்ல இருந்து நம்ம மேல ரத்தம் தெரிக்காம இருக்கிறதுக்கு. ஸோ அதுதான் கமல் பண்றாரு. பட் கமல் இப்போ இந்த ஆக்ஷன்ஸ்லாம் அவர் எப்படி பண்ண போறாரு? இதுலயே வந்து அண்டர்வேர்ல்ட் டான்ல லிமிடெட் ஆக்ஷன்ல தான் பண்ணாரு. விக்ரம்லயும் லிமிடெட் ஆக்ஷன். ஏஜ் இஸ் ஆல்சோ கேட்சிங் அப். அவர் எப்படி அதை பண்ணிருக்க போறன்றதை பார்க்கணும் ஃபார் கமல். பட் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கமல் வந்து அன்பறிவு படத்தை முடிச்சுட்டு கல்கி அந்த ஆமா ஆமா ஆமா. ஃபினிஷிங் டச்சஸ் ஏதோ இருக்கு, அதை முடிச்சுட்டு அடுத்த ஜனவரியில் எஸ்யு அருண்குமார் படம் பண்றதாக ஒரு தகவலும் இருக்கு. வீரதீரஸ்வரன் அவர் வேற ஒரு கதையோட வேற ஒரு நடிகருக்கு எப்படி சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கதை சொல்லி ஓகே பண்ணாங்க ராஜ்கமல், அந்த மாதிரி கதை எடுத்துட்டு போனப்ப கதை கணித்து பிடித்து கமல் நடிப்பதாக சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் தக் லைஃப்க்கும் கதை கமல் தான் எழுதினாரு, அதனால கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஐயோ அந்த டேப் ஒளிச்சு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. சந்தோஷம். அந்த டேப்பை கொஞ்ச நாள் ஒளிச்சு வச்சுங்க உலகநாயகன் சார் அவர்களே. அதுதான். இப்போ தமிழ்ல ஒரு 3 டயலாக் மட்டும் எப்போதுமே அதிகம் ட்ரோல் செய்யப்படும். முதல்ல என்ன அப்படின்னா, நான் அரசியலுக்கு வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ரெண்டாவது கமல் சார் சொன்ன ஒரு விஷயம், நான் வந்து முழு நேர அரசியல்வாதியா வரப்போறேன் அப்படின்னு. இப்போ மூணாவது ஒரு விஷயத்தை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, விஜய் சாருக்கு ஜனநாயகன் கடைசி படமா அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார்ல, எலெக்ஷனுக்கு அப்புறமா ஒரு லியோ 2 நடிப்பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு. உங்களோட கருத்தும் உங்களுக்கு வந்து தகவலும் எப்படி இருக்கு? இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம விஜய் ரொம்ப கமிட்டடா இருக்காரு. கட்சி முனைப்பு, ஒரு 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 பார்ட்டி செட்டப், இது இப்படி நடத்தணும், இது அதெல்லாம் சுட சுட இன்னைக்கு தான் முதல்வர் வேட்பாளர் அவர். முதல்வர் வேட்பாளர் வேற அறிவிச்சிட்டாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆமா. ஆனா திரும்பி பயமா டக்குன்னு திரும்பி பார்க்கக்கூடியது. ஆனா இதுக்கே ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப தூரம்லாம் போகுது. 10 வருஷம் முன்னாடி போ அப்படின்றாங்க. ஏன்னா அந்த பக்கம் ஆந்திரால இதே மாதிரி ஒரு உச்சபட்ச நட்சத்திரம், இதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சாரு, எனக்கு சினிமா இல்லை, அரசியல் வேண்டாம், அரசியல் மட்டுமே, சினிமா வேண்டாம்னு சொன்னவர் ஒரே தேர்தல் தோல்வி. அடுத்ததாக தொடர்ந்து படங்கள் இன்னி வரைக்கும் அதிகமாக ஆந்திராவில் படம் பண்ணிட்டு இருக்கிற அவர் தான். அந்த அச்சம் இங்கே இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், அரசியலுக்கு பிரேக்கு நீங்கள் நிரந்தர ஓய்வெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி படம் நடிச்சுட்டு இப்போ சில படங்கள் இப்போ அரியர வீரமல்லு நேற்று வந்தது, துணை முதல்வர் நடித்த படத்தோட டீசர். அதனால ஒன்றும் குற்றம் இல்லை. இது நான் மறுபடியும் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஏங்க ஒரு டாக்டர் வந்து அரசியல்வாதி ஆகலாம், ஒரு இன்ஜினியர் அரசியல்வாதி ஆகிக்கலாம், பேர் பின்னாடி டாக்டர்னே போட்டுக்கிட்டு நான் இந்த பதவி சொல்லலாம். ஏன் நடிகர்ன்ற வேலை மட்டும் என்ன பெரியதோ? வாரத்தில் இன்ஃபேக்ட் இன்னும் கம்மி, 15 நாள் கால்ஷீட் கொடுத்துட்டு 15 நாள் வேலையே கூட பார்க்கலாம். இது என்னமோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரியும், நான் என்னமோ சினிமா விட்டு ஓடி போயிடுவேன், எனக்கு சினிமா வேணும். 10 நாளுங்க 5 நாளுங்க என்னங்க கெட்ட இதாகிட போகுது? மிச்ச வேலை செய்கிறவங்களாம் இதை செய்யலாமா? காலைல கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் நான் யார் கபில் சிபல்லாம் வந்து எம்பி, அவர் வந்து எந்த கோர்ட்டுக்குள்ள கேஸ் பண்ணாலும் அவர் தானே ஆஜராகிறாரு. ஸோ மிச்ச தொழில் செய்கிறவங்க அரசியல்வாதியாக இருக்கலாம், சினிமாக்காரங்களுக்கு மட்டும் அது என்ன டேபு? அதை சினிமாக்காரங்களே அதை அங்கீகரிக்கிறது. விஜய் மாதிரி ஆட்கள் வந்து சினிமா இல்லை சொல்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சினிமாவை கொஞ்சம் இது பண்ண. ஆனால் மம்தா பைஜு கூட சொல்லியிருக்காங்க, விஜய் வந்து இந்த படம் அடுத்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெங்கட் பிரபு கூட கோ டு 2 அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் கையில் தான் இருக்குது. அவர் வந்து செப்டம்பரில் இந்த டூர் போகிறாரு, டிசம்பர் மாதம் வரைக்கும் டூர் போகிறாரு. மக்கள் எப்படி குத்த போகிறாங்க, எந்த குத்து அப்படின்றது தான் நமக்கு அதுதான் பார்ப்போம். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு முதல் தேர்தலே அப்படியே மாற்றம் வந்துடும், திருப்பி போட்டுருவேன், நான் அப்படியே போய் கோட்டையில் உட்காருவேன்றதெல்லாம் அவர் வந்து தொண்டர்களை குதூகலிக்க சொல்ல வைக்கலாம். ரியாலிட்டி என்ன நமக்கு தெரியும், 2 பெரிய கட்சிகள் இங்கே களத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க, உடச்சிட்டு 3வது வருதுன்றது மிகப்பெரிய கஷ்டம். அவர் எப்படி பண்ண போகிறார்? அப்புறம் சொன்ன பொறுமை வேணுங்க அரசியலுக்கு. அந்த பொறுமை அவங்க ரசிகர்கள்கிட்டையும் பொறுமை வேணும், இவர்கிட்டையும் அந்த பொறுமை வேணும். அதுதான் பதில் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டால் அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் 5 வருஷம் இருக்குது, நிச்சயமாக படம் பண்ணால் நம்மளும் ரசிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம விரிவாக பேசினா ரசிகர்கள் நம்மளை திட்டுவாங்க, டிஸ்க்ளைமர். அதே தான் நாங்கள் அடுத்து சிஎம் இது ஆசைப்பட்டுருவோம், நீ என்ன கோ டு அப்படின்றான்னு சொல்லிடுவாங்க. தளபதி அப்டேட் பேசிட்டோம். தலை அப்டேட் குட் பேட் அக்லி கொடுத்துட்டு போனவர் தான் தலைவர். உள்ளே போயிட்டு ஜாலியாக ரேஸ்லாம் ஓட்டிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு ஏதோ அவர் வந்து 96 ராம் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கார். சொல்லப்போனால் அந்த பாட்டை கேட்டு தலையோட விஷுவலை பார்த்தா உண்மையாகவே அதுதான் 96 படம் மாதிரி தெரியுது. திரும்ப இண்டஸ்ட்ரி வருவாரா, படம் பண்ணுவாரா? சீசன் அவர் எடுத்த ஸ்போர்ட்ல அந்த மாதிரியான ஸ்போர்ட், ஒரு சீசனல் ஸ்போர்ட். அது வருஷத்தில் 6 மாதம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மோட்டார் ஸ்போர்ட்டு அவரோட பேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்திய வீடியோக்கள் வந்து ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் ஒல்லியாகி முடிய இன்னும் க்ளோஸாக கட் பண்ணி அந்த வெயிட்டுக்காக, அந்த ஒரு காருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரேஸுக்கு இத்தனை வெயிட் இருக்கணுன்ற மாதிரி அந்த மாதிரி ஏதோ மெயின்டைன் பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் அவரோட பேட்டர்ன் தான் தெரியுமே, டெம்ப்ளேட் பேட்டர்ன். என்ன பாவம் அதில் இவர் மட்டும் தப்பி மாட்டிக்கிட்டாரு, வெளியே வந்தார் மகிழ் திருமேனி. சமீபத்தில் பண்ண எல்லா இயக்குநர்களையும் 2வது படம் பண்ணுறதுன்றது அவர் வழக்கமாக வச்சிருக்காரு. ஆச்சரியம், மகிழ் திருமேனி ஒரு சொந்த ஸ்கிரிப்டை பண்ணாமல் வேற ஏதோ ஒரு கதையை சொல்லி சொதப்பினது. இப்போது இது வந்து திருப்பி ஆதிக் ரவிச்சந்திரன், இந்த குவர்க்கி ஃபிலிம் மேக்கர் ஆஃப் தமிழ் சினிமா, அவரோட தான் இணைஞ்சு பண்ணுறதாக சொல்கிறாங்க. ரோமியோ பிக்சர்ஸ் உங்களுக்கே தெரியும், பல வருஷங்களாக ரஜினி இவருடைய படங்களை, அஜித் படங்களை வந்து எய்தர் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுன்றது கூடியே ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் அந்த படத்தை திரும்ப ஒரு ரெட் ட்ராகனா
அதை தான் நான் யோசிக்கிறேன். அதுதான் யோசிக்கிறேன் நான். இன்னும் இது ஒருவேளை அதனோட கன்டினியூஷனா இருக்குமா? அதோட ரெஃபரன்ஸ் எங்கேயாவது வைப்பாரா? ஆனா ஆச்சரியம் என்னன்னா, மைத்ரி மூவிஸ் மாரி ஒரு பெரிய கம்பெனி வந்து படம் பண்ணிட்டு 2வது படம் அவரோட பண்ணல அப்படின்னும் போதே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா, ஒரு பெரிய பட்ஜெட் சம்பளமா குடுக்கப்பட்டது. அது பெருசா ரிகவர் ம். அப்படின்ற பேச்சுக்களும் இருக்கு. பெருசா தியேட்டர்ல போனாலும் அது பண்ண வேண்டிய பிசினஸ் இன்னும் ஜாஸ்தி. அது வந்து அதுக்கும் கம்மியா பண்ணதுனால சிக்கல்கள் இருக்கு. மைத்ரிக்குன்ற ஒரு கதையும் சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் பிரதீப் ரங்கநாதன் அவங்கள காப்பாத்துறா பார்க்கலாம். ஓகேண்ணா. இப்போ கடைசியா ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ சோசியல்ல போயிட்டு இருக்க ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவே குறிப்பா தமிழ்நாடே பேசிட்டு இருக்க ஒரு பிரச்சனை. ஆனா, எப்போதும் ஒரு பிரச்சனைனா, சமூக வலைதளங்கள்ல குரல் கொடுக்கக்கூடிய நம்ம நடிகராக இருக்கக்கூடிய போராளிகள் இந்த பிரச்சனையில மௌனமா இருக்காங்கன்னு எல்லாம் போட்டு அடிக்கிறாங்கல்ல. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? இவங்கலாம் நடிகரா இருந்தா குரல் குடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கா? இல்ல எந்த அது குடுத்தவங்க இது குடுக்கலங்கிறது தவறா இல்ல. பார்க்குறீங்களா? எந்த நடிகரும் நான் வந்து குரல் கொடுக்கணும். யாரும் வந்து உன்ன வந்து டாமினிக் வந்து சிறந்த ஆங்கர். அவர் ஏன் இந்த விஷயத்துக்கு கருத்து சொல்லன்னு யாரும் உங்கள கேட்க போறதில்ல. ஆனா, இதே வேலையா 24 ஹவர்ஸ் நீங்க இருந்து பல கருத்துக்கள அவங்கள தொடர்ந்து, சமூகமே அப்படின்னு நீங்க கைய காமிச்சு போட்டிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்கள கேட்க போறாங்க. நீங்க சொல்லக்கூடிய பேர விட்டே சொல்லலாம். சத்யராஜ் தொடங்கி, சித்தார்த் முதல், சூர்யா வரை, கார்த்தி ஜிவி முதல், பிரகாஷ் சார். ஜிவி பிரகாஷ் முதல் பல பேர் என்ன பண்ணாங்கன்னா, டிபி மாத்தினாங்க. நியாயம், சட்டம் வந்து வேணும். அந்த கடுமையான சொற்றொடர்களோட அவங்க வந்து எல்லாம் பண்ணாங்க. ஆனா, அது காட்சிகள் மாரி, கோணங்கள் மாரி இன்னைக்கு 4 வருடங்கள் கழித்து அதே சிச்சுவேஷன் இன்னமும் வொர்ஸ். ஆமாமா. இன்னும் மோசம். அதாவது இறப்பு 1, அங்க 2 இங்க 1னாலும் அது நடந்து கொண்ட விதம் பயங்கரமா பயத்த உண்டுபடுத்துது. அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்கன்னு சொன்னா, அவங்கள ரசிகர்கள் இன்னைக்கு அவங்கள எப்படி பார்க்குறாங்கன்னா, வெறும் திரை நாயகர்களா அவங்கள பார்க்கல. அவங்க ஆதர்ச நாயகனா வாழ்க்கையிலே அவங்க நாயகனா தான் பார்க்குறாங்க. பல பேர் இன்னைக்கு ரஜினி மாரி ட்ரெஸ் பண்ணிட்டு சுத்தலையா, ரஜினி மாரி நானும் இப்படி பேசணும்னு சுத்தலையா, இல்ல சூர்யா மாரி நான் நல்லது பண்ணோம். அவர் செய்யக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் நானும் 4 பையன் படிக்க இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னும்போது, இதுவும் அவங்க மத்தியில ஒரு அசுவையை கொடுக்கும். இல்ல என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து தார்மீகமா அட்லீஸ்ட் நீ வருத்தமா இருக்குப்பா, என்னப்பா இது அப்படின்னாவது சொல்லியிருந்தா கூட பரவால்ல. வாய்மூடி மௌனம் அப்படின்னும் பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுது. இது வந்து ஒண்ணு தயவு செஞ்சு நீங்க பேசாம சமூக விஷயங்கள்ல பேசாமலே இருந்துருங்க. ஏன்னா சமூகத்துல நெறைய பேர் இருக்காங்க அத பார்த்துக்க. அந்த பிரச்சனைய அணுகுவதற்கு. உங்க கருத்து தேவையே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேர் இருக்காங்க. அப்படி கருத்து சொல்றீங்களா, கன்சிஸ்டென்ட்டா இருந்துருங்க ப்ளீஸ். ஏன்னா, நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன். என் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி மட்டும் தான் நான் பேசுவேன். நான் அப்பதான் சொல்லுவேன் அப்படின்றதும் வேண்டாம். மனதில் பட்டதை தைரியமாக சொல்லுங்க. கருத்த சொல்லிட்டு போங்க. ஏன்னா, உங்களுக்கு இருப்பது வந்து ஒருவர் சார்ந்த ரசிகர் கிடையாது. எல்லாம் சார்ந்தவர்கள் தான் உங்க ரசிகர்கள். அத நீங்க மனசுல வச்சுக்கணும் அப்படின்றது மக்களுடைய கோரிக்கையா இந்த முறை இருக்கு. நம்மளே பார்க்குறோம். நம்ம சொல்லல. சோசியல் மீடியால ஒவ்வொருத்தரும் டெய்லி கேட்கறது வாட் இஸ் யுவர் வாய்ஸ்? வேர் இஸ் யுவர் வாய்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஏன் அவங்க எல்லாருமே பிஸி ஆயிட்டாங்க. ரொம்ப பிஸி ஆயிட்டாங்கப்பா. ஒரு 5 நிமிடம் அவங்க யாருக்குமே வந்து கோர்வையா சேர்த்து ஒரு ட்வீட்ட போட முடியல அவங்களால. அதான் இன்னைக்கு வந்து ஒரு கேலிக்குரிய ஒரு பொருளா மாறிட்டாங்கன்றது வருத்தம் தான். படம் ரிலீஸ் ஆகுறத நினைச்சு பயப்படுறாங்களோ? அது இதில நெறைய அரசியல்கள் இருக்கலாம். நான் இல்லன்னு சொல்லல. அது தவறே இல்ல. நான் வந்து அது அவங்க சாய்ஸ். நான் யாரையும் போய் நீ போ ஆனா, ஒண்ண சொல்லி ஒண்ண சொல்லல. நீ அந்த அந்த அச்சம்லாம் அதுக்கப்புறம் தார்மீகமா யாரையும் குறை சொல்ல வேண்டாம். இது எங்களுக்கு அச்சத்தை குடுக்குது. இது யாரையும் குறை சொல்லல. இது கூட நம்ம செய்ய முடியலன்னா, அப்புறம் இந்த சமூகத்தில வந்து மிச்சதுக்கு எதுக்காவது நம்ம எவ்வளோ குரல் ஒசத்துறோம். வேற ஒரு பிரச்சனைனா, பக்கத்து மாநிலத்தில ஏதாவது ஒண்ணு நடந்தா இங்க எவ்வளோ கத்துறோம். ஆனா சொந்த மாநிலத்தில நடந்த விஷயத்துக்கு நான் சொல்லக்கூடிய அந்த 5, 6 போராளிகள். அமைதி காத்தது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அப்ப நாளைக்கு நீங்க வேற ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுக்கும்போது எப்படி உங்கள வந்து நம்புவாங்க உங்க ரசிகர்கள்? எய்தர் பி கன்சிஸ்டென்ட் ஆர் பி சைலன்ட்ங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. இவ்வளோதாங்க பிலாசபி. நீங்க சொல்ற மாரி காலம் பதில் சொல்லும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சுட சுட நெறைய விஷயங்கள் பேசினோம். அடுத்த நிகழ்ச்சியில இத உடைக்கிற மாரி இன்னும் நெறைய விஷயங்கள் பேசுவோம். தேங்க் யூ சோ மச் ஃபார் தேங்க் யூ டாமினிக். தேங்க் யூ சோ மச்.